நம்ம இன்னைக்கு ஹோட்டல்ஸில் அதுக்கப்புறமா ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபிஸ் பார்த்துருப்போம். முட்டை ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம், சிக்கன் பிரியர்களுக்காக. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம அரிசி வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்டு பாஸ்மதி அரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் சாதம் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு சாதம் நல்லா உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து வேக வைக்கும்போது சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். நான் நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து வரும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 8 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க போதும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 8 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வெந்திருக்கு. நம்ம நார்மலாக சாதம் வடிக்கிறது போல் முழுமையாக வேக வச்சிடக்கூடாது. பொதுவாக ஃப்ரைட் ரைஸ்க்கு 80-90% மட்டும்தான் சாதம் வெந்திருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு அரிசி எடுத்து நசுக்கி பார்க்கும்போது அது மசியக்கூடாது, உடையணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாதத்தை வடிச்சிருங்க. நல்ல வடிகட்டி எடுத்த சாதத்தை ஒரு அகலமான பிளேட்டில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இது போல் பரத்தி விட்டுட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம சிக்கன் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணணும். 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நான் எலும்போடு தான் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கன் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது காஷ்மீரி மிளகாத்தூள், காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிறது போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு இந்த எண்ணெயோட சலசலப்பு தன்மையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். சிக்கனை சேர்த்த உடனேவே நம்ம கரண்டி போடக்கூடாது. சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம கலந்து விடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகியிருக்கு. 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், முழுமையாக ஃப்ரை ஆயிடுச்சு. மொத்தமாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா ரொம்ப ஹார்டாயிரும் சிக்கன். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்காது. அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆரம்பத்துலேயே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம பொரிச்சு வச்சுருந்த சிக்கன்லாம் முழுமையாக ஆறிடுச்சு. இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு சைஸில் இருந்தால் ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம ரைஸை தாளித்து விட்டுடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ணின
பூண்டு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ணின இஞ்சி, இது ரெண்டையும் சேர்த்துருங்க. சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே இப்போ காய்கறி சேர்த்துக்கோங்க. 4 பீன்ஸ், 2 கேரட், 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்தளவு நல்லா கிறிஸ்பியாக வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரத்தில் வச்சுருங்க அந்த வெஜிடபிள்ஸை. இதில் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. நான் வந்து 4 முட்டையில் செய்கிறேன். முட்டையை சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த முட்டையை நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். முட்டையை நீங்கள் தனி கடாயில் ஊற்றி ஸ்க்ராம்பிள் பண்ணி கூட சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து சின்ன சின்ன பீசஸாக உடச்சி விட்டுருங்க. அதே மாதிரி சுற்றி இருக்க வெஜிடபிள்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்க்க ஆரம்பிங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இந்த காய்கறி, முட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இது கூட நம்ம ஏற்கனவே பொரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக சில்லி சாஸ் கூட சேர்க்கலாம். சில்லி சாஸ் சேர்க்குறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே ஹோம்மேட் சாஸஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணால் செக் பண்ணி பாருங்கள். சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட வினிகர் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கோம்ல பாஸ்மதி அரிசி, அதை சேர்த்துருங்க. பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. இந்தளவு உதிரியாக இருந்தால் தான் ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொதுவாக ஃப்ரைட் ரைஸ்னாலே நல்ல உதிரியாக இருக்கணும். ரைஸ் நல்ல உதிரியாக வர்றதுக்கு 2 டிப்ஸ் தான் இருக்குது. அது வந்து ரைஸை நல்லா வந்து கழுவிடணும். கழுவினதுக்கப்புறமா வேக வைக்கும்போது 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வேக வச்சுக்கணும். இல்லை நீங்கள் 1 டீஸ்பூன் கூட எண்ணெய் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இதை மட்டும் பண்ணால் போதும். அதே மாதிரி சாதம் வந்து 80லேருந்து 90% மட்டும்தான் வெந்திருக்கணும். முழுமையாக வெந்திருந்தாலும் நல்ல உதிரியாக கிடைக்காது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடியிலிருந்து கொடுத்து எடுத்து விட்டு இந்த மாதிரி கலந்துக்கணும். நார்மல் கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறதை விட நல்ல அகலமான அரிக்கரண்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி அடியிலிருந்து எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணணும். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ரைஸ் வந்து உடஞ்சிடக்கூடாது, அதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்ல உதிரி உதிரியான பெர்ஃபெக்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது கூட நீங்கள் வந்து வெஜ் மஞ்சூரியன், சிக்கன் மஞ்சூரியன், இந்த மாதிரி மஞ்சூரியன் வெரைட்டி வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.